ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவது குறித்து தமிழக அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை பற்றின தகவல் பார்க்கலாம். சட்டசபையில் நடந்த இந்த விவாதம் அதிமுக தரப்பிலிருந்து தங்கமணி அவர்கள் கேட்டிருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்க பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டை கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு மாணவருக்கு 10,000 ரூபாய் தான் வருகிறது. இந்த விலையில் தரமான லேப்டாப் வழங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் லேப்டாப் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு லேப்டாப் விலை 20,000 ரூபாய் அளவில் இருக்கும் என எதிர்பார்த்து முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மேலும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். திறந்தவெளி டெண்டர் கோரப்பட்ட பின் தெரியவரும் விலைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு மாறும் வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் விரும்பி பயன்படுத்தும் அளவுக்கு, ஏன் எம்எல்ஏக்களே பொறாமைப்படும் வகையில் தரமான லேப்டாப் தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்க தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது. எனவே தரம் குறித்த கவலை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு தங்கமணி அவர்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசு சாமர்த்தியமானவர், திறமையானவர். அவர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் லேப்டாப் வாங்க முதல் கட்டமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்ததால் நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம். இவ்வாறு விவாதம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப் ஸ்கூல் மாணவர்களுக்கு கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஒன்லி காலேஜில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் லேப்டாப் வழங்க போகிறாங்க. முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ மொத்தமாக 20 லட்சம் பேருக்கு இந்த 2 ஆண்டுகளில் லேப்டாப் வழங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வழங்கப்படும். ஸோ லேப்டாப்பினுடைய விலை சராசரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு லேப்டாப்பினுடைய விலை 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டெண்டருக்கு போவாங்க. ஸோ யார் கம்மி ப்ரைஸில் கோட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த டெண்டர் போக போகுது. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாமே அடுத்த நிதியாண்டில் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதை பற்றின தகவல் மேற்கொண்டு வேறு எதுவும் தெரிஞ்சால் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.